அதே போல் ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது. அதே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்து சில விஷயம்லாம். அதே போல் வியாபாரமும் சில பேருக்கு நிறைய நல்ல சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு சில பேருக்கு அதே வியாபாரம், அதே விஷயம்தான் பண்ணுறாரு. ஆனால் வியாபாரம் நொடிச்சு போயிடுது, கடன் அதிகமாகிடுது. நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நீ வியாபாரம் பண்ணுறியா, ஒரு தொழில் பண்ணுறியா, ஒரு சொந்த தொழில் பண்ணுறியா, ஆத்மார்த்தமாக நீ செய்யணும், உன் தொழிலில் நீ மேலே வரணும்னு நீ நினைக்கிறியா, அது நீ ஒரு ஹோட்டலாக வச்சிரு, இல்லை ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், நீ ஒரு சின்ன நீ ஏதோ ஒன்று நீ செய்கிற அப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நான் என்ன மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், நான் எப்படி நீங்கள் கடை திறந்து எப்படி நீங்கள் பூஜை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், என்ன போட்டுண்டு செய்யணும். நல்லா நிறைய போட்டுட்டே இருந்தோன்னா அப்படியே நம்ம போட்டுருந்துருக்கோம், அப்படியே சின்ன சின்னதாக அழகாக சுருங்கிடும், அப்படியே அழகாக இருக்கும். நான் நிறைய அதை போட்டுருந்துருக்கேன், நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதை நான் வச்சுட்டு இருக்கேன், இன்றைக்கும் நான் போட்டுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு ஆன்மீக தகவல்கள், பூஜை முறைகள், பரிகார பூஜை முறைகள் சொல்லக்கூடிய மக்கள் ஜோதிடர், நிறைய ஹோமங்கள் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஹோமங்கள். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லையா, அதற்கும் ஹோமம் இருக்குது. அதே மாதிரி திருமண தடை இருக்கா, உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, ஆயுஷம ஹோமம் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா விதமான ஹோமங்களையும் பண்ணக்கூடிய ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹோமத்தின் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை படைத்த மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய புராதன கோவில்களை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த கோவில் போனா நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியாம இருக்காங்க. அந்த வகையில நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்களும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சேனலுக்கும் சரி, பர்சனலா உங்களுக்கும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்லயும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஹோமத்தின் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி நிறைய பேருக்கு உங்களுடைய இடத்துல ஹோமம் பண்ணி வச்சு நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிகதே ஜென்ம பத்திரிகா சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலா வியாழ லம்போதரந்தம் மமஹிருதே நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மகாகணபதி பிரார்த்தனை கொண்டு சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்ரயே. மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான விஷயம். இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஆன்மீக பரிகாரம் அப்படின்னாலே இந்த சுவாமிக்கு இந்த பரிகாரம், இந்த விஷயம் நம்ம செஞ்சால் நமக்கு சிறப்பு. அதாவது சில இடத்துல வியாபாரம் கொட்டுன்னு கொட்டும். சில இடத்துல வியாபாரம், ஒரு சில இடத்துல வியாபாரமே ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துருக்கும், ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஒரு டைமில் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போல்லாம் இந்த ரசனா அப்படின்னு ஒன்று வரும். அந்த காலத்தில் ரஸ்னா அப்படின்னு ஒரு ஷேஷை பேக்கெட்டு, ரசனா குடிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் மோர் குடிக்கிறது, பன்னீர் சோடா, கலர் சோடா. எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் சோடா, பன்னீர் சோடாலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 காசுலேருந்து நான் வாங்கியிருக்கேன், நானே வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கோலி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அப்போல்லாம் 50 பைசா, அப்போல்லாம் இப்போல்லாம் விலை கூட. அது அப்போ இருந்த ஒரிஜினாலிட்டிலாம் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அதெல்லாம் சில இடத்துலலாம் பாரம்பரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே கோலி சோடாலாம் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியாது, ஆனால் இருக்குது. அதே போல் ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது. அதே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்து சில விஷயம்லாம். அதே போல் வியாபாரமும் சில பேருக்கு நிறைய நல்ல சிறப்பாக இருந்தது.
இன்னைக்கு சில பேருக்கு அதே வியாபாரம், அதே விஷயம்தான் பண்றாரு. ஆனா வியாபாரம் நொடிச்சு போயிடுது, கடன் அதிகமாயிடுது. இன்னைக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு முதலீடு பண்ணி இன்னைக்கு எல்லா துணியோ இல்ல பாத்திரங்களோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி போட்டு அதுல டெய்லி அவர் மூலதனம் பார்த்தாதான் அவருக்கு காசு. போட்டபடியே இருந்தது அப்படின்னு சொன்னா இருக்க 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 அவனுக்கு கடன் தான் அதிகமா இருந்தே தவிர 20 லட்சம் 40 லட்சம் கடன் ஆயிடுது. குடும்பத்தை பார்ப்பானா, வீட்டு கடனை பார்ப்பானா, என்ன செய்வான் சொல்லுங்க? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள், வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நீ வியாபாரம் பண்றியா, ஒரு தொழில் பண்றியா, ஒரு சொந்த தொழில் பண்றியா, ஆத்மார்த்தமா நீ செய்யணும், உன் தொழில நீ மேல வரணும்னு நீ நினைக்கிறியா, அது நீ ஒரு ஹோட்டலா வச்சிரு, இல்லை ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், நீ ஒரு சின்ன நீ ஏதோ ஒன்று நீ செய்யறது மேல வரணும். நீ ஒரு சின்ன பிஸ்னஸா இருந்தாலும் சிறுதுளி பெருவெள்ளம் புரியுதா? உன் கையை ஊனி நீ கரணம் போட்டு மேலே வரணும். யாருடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் நீயா மேலே வரணும். அப்போ இந்த வியாபாரம் அப்படிங்கிறது இது ஒரு கலை. அந்த எம்ஆர் ராதா சொல்ற மாதிரி இது ஒரு கலை. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த கலையிலேயே எப்படி அதுலேயும் பார்த்தீங்க மார்க்கெட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது கை வந்த கலை. மார்க்கெட்டிங்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்குள்ள அவன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குள்ள அது ஒரு கலை. அந்த கலையை அவங்க பேசி ஈஸி அதை அவங்க அந்த கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். அது ஒரு கலை. அது சில பேருக்கு ஜென்ரலாகவே வந்துடும். அது சில பேருக்கு வந்துடும். அவங்ககிட்ட கொடுக்கறத விட அவங்ககிட்ட அந்த பொருளை கொடுத்து அனுப்புறாங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுவாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நான் எதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கலையானது அந்த வியாபாரமானது நமக்கு இல்லை. வியாபாரத்தினால எனக்கு கடன் அதிகமாகிடுது. என் வியாபாரம் மேலே வருமா? என் வியாபாரம் அடுத்தது நான் மேலே சிறந்து வருவேனா? என் வியாபாரம் மேலே செழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் நொடிச்சு போயிட்டேன். என் சொந்தக்காரன்லாம் என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறான். அவனுங்களுக்கு மத்தியில் என்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. என்ன செய்ய? உனக்கான விஷயந்தான் இப்போ நான் சொல்கிறது. 2 விஷயம் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாரு. அப்போ தான் எல்லாம் நீ தள்ளிட்டு பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. நான் என்ன நடுவில் என்ன சொல்லியிருக்கேன், அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியாது உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 விஷயம் சொல்லித்தரேன். இந்த 2 விஷயத்தை கடைப்பிடிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உன் தொழிலில் அதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அதிகமாக முக்கியம்? ஒரு வியாபாரம் முக்கியம். ஒரு வியாபாரம் பெருசாக வளரணும். ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்க ஒரு விஷயம் நீ பெருசாக வரணும்னு அந்த இடத்துல என்ன ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கணும்? 2 விஷயம் அதிகமாக இருந்தால் தான் உனக்கு வரணும். ஒன்று ஜன ஆகர்ஷண, ஜனம்னு மக்கள், ஜன ஆகர்ஷண அந்த சக்தி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சில கடைகள்லாம் பாருங்களேன், கூட்டம் போய்கிட்டே இருக்காங்களா, வந்துக்கிட்டே இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கணும். சில பேர் பண்ணுறது சொல்ல மாட்டாங்க வெளியில். அதுதான் அங்கே சூக்ஷ்மமே. சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்களாம் செய்யாமல் இருக்காங்களா? சாமி கும்பிடாமல் இருக்காங்களா? எல்லாம் லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த ஜன ஆகர்ஷண, ஜனம் வந்தால் தான் காசு, தன ஆகர்ஷண. அப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நான் என்ன மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், நான் எப்படி நீங்கள் கடை திறந்து எப்படி நீங்கள் பூஜை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், என்ன போட்டுண்டு செய்யணும். கூடியமான வரைக்கும் கடையெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% வரைக்கும் ஆண்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெண்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. பெண்களும் உங்களோட சுய தொழிலில் நிறைய உங்களுடைய தொழில்களும் இருக்குது, நீங்களும் நிறையா பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பியூட்டி பார்லர், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்களும் பண்ணுறீங்க. கடை வச்சுருக்கீங்க, ஒரு டெய்லரிங் ஷாப்பு, ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்கள் கேட்ரிங் அது நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன போட்டுக்கணும், கழுத்தில் என்ன போட்டுக்கணும், என்ன ஸ்லோகம் சொல்லணும், இதுதான் கான்செப்ட், இதுதான் முக்கியமானது. இதை நீங்கள் இந்த சூக்ஷ்மத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டாலே வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் நீங்கள் பண்ணுவீங்க. 2027 ஓரளவுக்கு உங்கள் கடனும் அடைந்து வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல லெவல் கண்டிப்பாக வரும். இறை நம்பிக்கையோடு பண்ணுங்க. மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் இருக்கணும். குபேர மகாலட்சுமியுடைய அனுகிரகம் எப்போதுமே இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட்
கடை திறந்த உடனே நீங்கள் காலையில் உங்களுடைய கடை திறந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கடை திறந்த உடனே சுவாமிக்கு எல்லாம் சுத்தம்லாம் பண்ணி சுவாமிக்கு விளக்கேற்றுறீங்க. முதல்ல விளக்கேற்றுங்க. கோயிலுக்கு போனோடனே விளக்கேற்றுங்க. உட்கார்றது நார்த்து ஃபேஸிங்கில் தான் உட்காரணும், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்காரக்கூடாது. நார்த்து ஃபேஸிங்கில் தான் நீங்கள் உட்காரணும். தீபம் ஏற்றுறது கூட நார்த்து ஃபேஸிங்கில் ஏற்றலாம் தப்பு கிடையாது. வடக்க பார்க்க தீபம் ஏற்றுறது தப்பு கிடையாது. கிழக்கு வடக்கு பார்க்க தான் நீங்கள் உட்காரணும். குபேரனோட திக்கு வடக்கு பார்க்க, ரைட். சுவாமிக்கு விளக்கேற்றி சீட்டில் உட்காந்துட்டு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன பிரார்த்தனை? ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹா. ஃபஸ்ட்டு 33 தடவை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹா, ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹா, ஓம் ஹ்ரீம் மகா சொல்லிக்கோங்க 33 தடவை. அதற்கு அடுத்ததாக கையில் ஏதாவது ஒரு கையில் காசு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாய் ஏதாவது ஒரு காசு எடுத்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி, குபேர மகாலட்சுமி, தன ஆகர்ஷண, ஜன ஆகர்ஷண, வியாபார, வசியம், அனுகிரகம், குரு. இதை சொல்லணும். 33 தடவை சொல்லிக்கோ, மனசார சொல்லிக்கோ. நீங்கள் உட்காந்துட்டு சொல்லுங்கள். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லிவிட்டு அந்த காசை நீங்கள் எப்போதும் இது பண்ணுற இடத்துல அந்த காசை வச்சுருங்க. அந்த காசை எடுக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 வருமானம் வந்ததுக்கு அப்புறமா அதை புழக்கத்தில் விடுங்க. இப்போ நீங்கள் ஒரு 500 ரூபா வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 500 ரூபா சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த 100 ரூபாயை புழக்கத்தில் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் எடுக்காதீங்க. ஒரு 500 ரூபா 500 ரூபா புழக்கத்தில், 100 ரூபா வைக்கிறீங்கன்னு ஒரு 100 ரூபா உங்களுக்கு புழக்கத்தில் வரணும், வியாபாரம் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காசை நீங்கள் அப்படியே புழக்கத்தில் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் சிறப்பு. அடுத்ததாக நீங்கள் என்ன கழுத்தில் போட்டுக்கணும், இதுதான் மிக முக்கியமானது. எப்போதுமே 6 என்ன சொல்கிறோம், 6 சூரியன் நடித்த படத்தை 6ன்னு நினச்சிக்காதீங்க. 6 அவர் நடித்த படம் தான் 6 இல்லைன்னு சொல்லலை. அது 6 அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு 6 ஒன்று சூர்யா படம் ஞாபகம், சூர்யா படமா சார்னு கமெண்ட் போடுவீங்க. அதுக்காக சொன்னேன். 6 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் 6. அந்த 6 அடுத்ததாக யாருக்கு அதிபதி? மகாலட்சுமிக்கு அதிபதி. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி நிறைய கிரி ட்ரேடிங் ஏஜென்சி, இன்றைக்கி நிறைய இடங்களில் ஒரிஜினல் தாமரை விதை மாலை கிடைக்கிறது. தாமரை விதை மாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல இருக்குது. 108, 54 நிறையா இருக்குது. உங்களுக்கு அவ்வளோலாம் வேண்டாம். 33 இருந்தால் போதும். எவ்வளோ? 33 கணக்கில் வச்சுக்கோங்க. 33 அந்த தாமரை விதை மாலை, 33 மாலை அழகாக பின்னி அழகாக இது பண்ணி எப்பொழுதுமே அதை கழுத்தில் போட்டுட்டீங்கன்னா அந்த பண வியாபார சக்தி, பண வசியம் உங்ககிட்ட எப்பொழுதுமே இருக்கும். அந்த தாமரை விதை மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு கலராக இருக்கும். அது நல்லா நிறைய போட்டுகிட்டே இருந்தோன்னா அப்படியே நம்ம போட்டுருந்துருக்கோம், அப்படியே சின்ன சின்னதாக அழகாக சுருங்கிடும். அப்படியே அழகாக இருக்கும். நான் நிறைய அதை போட்டுருந்துருக்கேன். நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதை நான் வச்சுட்டுருக்கேன், இன்றைக்கும் நான் போட்டுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வளர்பிறையில் நல்ல நாளில் மகாலட்சுமி பாத்திரத்தில் வச்சு, மகாலட்சுமி கோவிலில் வச்சு வியாபாரம் பண்ணுற நீங்கள் கழுத்தில் போட்டுன்னு நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை கடைபிடித்தால் உங்களோட வியாபாரம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுபம். வாழ்க வளமுடன்.